வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். அந்த காலத்தில், அதாவது நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் அப்போ ஏதாவது ஒரு கல்யாணம் அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளையும் அதிகமாக பவுடர் அடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு இல்லாமல் பொண்ணோட அம்மா அப்பா, பையனோட அம்மா அப்பா அப்படின்னு ஃபேமிலியாக ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தப்போ தான் பண்ணணுமா அப்படின்னு இல்லாமல் ஹேர் கட் பண்ணுற மாதிரி ரொம்ப காமனாக அன்றாடம் பண்ணுற விஷயமாகிடுச்சு இந்த ஃபேஷியல். ஒரு சலூனில் போய் என்னென்ன ஃபேஷியல் இருக்குதுன்னு கேட்டால் டைமண்ட் ஃபேஷியல், கோல்டு ஃபேஷியல், ஃப்ரூட் ஃபேஷியல், சிட்ரஸ் ஃபேஷியல், க்ரீன் டீ ஃபேஷியல், லோட்டஸ் ஃபேஷியல் அப்படின்னு ஹோட்டல் மெனுவோட ஜாஸ்தியாக இருக்குது. இந்த லோட்டஸ் ஃபேஷியல்லாம் பண்ணிக்கிட்டால் முகம் தாமரைப்பூ மாதிரி மலர்ந்துருமோ தெரியலைங்க. ஆனால் ஒன்றுங்க, இப்போதெல்லாம் மக்கள் தான் சருமத்தில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த ஃபேஷியலில் கிடைக்கிற பளபளப்பும் பொலிவும் நான் இப்போ சொல்ல போகிற 5 ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாவே தாராளமாக, அதாவது அதிகமாகவே கிடைக்கும். அது என்னென்ன ஊட்டச்சத்துகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சருமத்தில், அதாவது நம்ம ஸ்கின்னில் 3 லேயர்ஸ் இருக்குது. எபிடெர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடெர்மிஸ் அப்படின்னு 3 லேயர்ஸ் இருக்குது. இந்த எபிடெர்மிஸில் எப்படி இருக்கும் அப்படின்னம்னா அணுக்கள் எல்லாம் படிப்படியாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சுவர் எழுப்பும்போது எப்படி செங்கலை படிப்படியாக அடுக்கி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த எபிடெர்மிஸில் அணுக்கள் எல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அடுத்தது டெர்மிஸ். டெர்மிஸில் இந்த தோலுக்கு, அதாவது நம்ம சருமத்துக்கு தேவையான இரத்த ஓட்டம், நரம்பு எல்லாம் இருக்கும். அதை விட முக்கியம் கொலாஜன் அண்ட் எலாஸ்டின் அப்படிங்கிற 2 ப்ரோட்டீன்ஸ் அங்கே தான் இருக்கும். மூன்றாவது ஹைப்போடெர்மிஸ். ஹைப்போடெர்மிஸில் சப்க்யூட்டினியஸ் ஃபேட் இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற ஊட்டச்சத்துகள் எல்லாமே இந்த 3 லேயர்ஸை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால தான் நம்ம சருமம் அப்படிங்கிறது பொலிவுடன் இருக்குது. நான் இப்போ சொல்ல போகிற 5 ஊட்டச்சத்துக்களில் 5வது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். நம்ம பார்க்க போகிற முதல் ஊட்டச்சத்து விட்டமின்ஸ். விட்டமின் ஏ, சி, டி, இ இது எல்லாமே நம்ம சருமத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுல பெரிய பங்கு வகிக்கிறது. விட்டமின் ஏ என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம புதிய அணுக்கள், நம்ம சருமத்தில் புதிய அணுக்கள் உருவாகிறதுக்கு ரொம்ப காரணமாக அமையுது. நான் ஏற்கனவே சொன்னேன், எபிடெர்மிஸில் அணுக்கள் எல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு. இந்த விட்டமின் ஏயை ஒருவர் போதுமான அளவு எடுத்துக்கிட்டார் அப்படின்னா புதிய அணுக்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அதனால் பழைய அணுக்கள் எல்லாமே உதிர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு ட்ரை ஸ்கின் வராது. எந்தெந்த உணவுகள்லாம் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அது சக்கரவள்ளி கிழங்கு, கேரட், டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா பால், தயிர், பன்னீர் இதில் எல்லாமே அதிகமாக இருக்குது. நான்வெஜ் அப்படின்னா லிவர் அண்ட் ஃபிஷ், அதாவது மீன் வகைகளில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அடுத்து விட்டமின் சி. விட்டமின் சி அப்படிங்கிறது நம்ம சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா டெர்மிஸ் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கா நம்ம சருமத்தில், அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொலாஜன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அந்த கொலாஜனை உற்பத்தி செய்கிறதுக்கு விட்டமின் சி தேவை. சப்போஸ் ஒருவர் போதிய அளவு விட்டமின் சி எடுத்துக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொலாஜன் உற்பத்தி நம்ம உடம்பில் கம்மியாயிடும். அது எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம ஈறுகளில் ரத்தம் வடிகிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஒருவர் விட்டமின் சியை குறைவாக தான் எடுத்துக்கிறாரு அப்படின்னு. ஏன்னா கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகிடுது. விட்டமின் சி அது மட்டும் இல்லாமல் ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால் நம்ம சருமத்தை யூவி எஃபெக்ட்லேருந்து, ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்லேருந்து பாதுகாக்கும். எந்தெந்த உணவுகளெல்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கே தெரியும், ஆரஞ்சு, கொய்யாப்பழம், பப்பாயா இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் டி, அதாவது நமக்கே தெரியும் நம்ம சருமத்தில் தான் சூரிய வெளிச்சம் பட்டு விட்டமின் டி உற்பத்தி ஆகுதுன்னு. இந்த உற்பத்தியான விட்டமின் டி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ஸ்கின் ரெஜுவினேஷன், அதாவது புத்துணர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் இருக்கிறதுனால ஸ்கின் டிஃபென்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சூரிய வெளிச்சத்தை தவிர உணவு முறைகளில் எந்தெந்த உணவுகள்லாம் விட்டமின் டி அதிகமாக இருக்குது அப்படின்னா மஷ்ரூமில் அதிகமாக இருக்குது,
மீன் வகைகள் அதிகமாக இருக்குது, முட்டையில் அதிகமாக இருக்குது. விட்டமின் இ, அகெயின் விட்டமின் இயும் ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடெண்ட். அதனால் பழைய அணுக்களை கழிச்சு கட்டுறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எந்தெந்த உணவுகள்லாம் விட்டமின் இ அதிகமாக இருக்குது அப்படின்னா, அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸ், சூரியகாந்தி விதைகள் நம்ம கடலையில் அதிகமாக இருக்குது, தக்காளியில் அதிகமாக இருக்குது. நம்ம சருமத்துக்கு தேவையான இரண்டாவது ஊட்டச்சத்து கர்க்குமின். கர்க்குமின் எதில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா மஞ்சளில் ஜாஸ்தியாக இருக்குது. மஞ்சள் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒன்று சமையல், இன்னொன்று மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது. இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது இப்போல்லாம் ரொம்ப குறைவாயிடுச்சு. அதுக்கு பதிலாக இந்த ஸ்கின் க்ரீம் எல்லாத்துலேயுமே மஞ்சளை ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சருமத்துக்கு மஞ்சள் அப்படிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டண்ட். ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால, இந்த கர்க்குமினுக்கு இந்த 2 ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம சருமத்தில் ஏற்படுற சிறு சிறு காயங்களை உடனே குணப்படுத்துகிற தன்மை இதுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்னே, ஆன்டி ஏஜிங், ஆன்டி டார்க் சர்க்கிள் ப்ராப்பர்ட்டி உண்டு. ஒன்றும் இல்லைங்க, அதாவது நம்ம முகப்பரு வராமல் தடுக்கிறதுக்கும், சுருக்கங்கள் வராமல் தடுக்கிறதுக்கும், கருவளையங்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கர்க்குமினுக்கு தன்மை உண்டு, தனித்தன்மையே உண்டு. மூன்றாவது ஊட்டச்சத்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். சார் ஃபேட்டி ஆசிட் ஏன் சார் நம்ம சரும ஆரோக்கியத்துக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்ல டாப் மோஸ்ட் லேயர் எபிடர்மிஸ். அந்த எபிடர்மிஸில் லிப்பிட் பேரியர் அப்படின்னு ஒன்று இருக்குது. புரியறதுக்காக சொல்லணும் அப்படின்னா கொழுப்பால் ஆன ஒரு லேயர். இதே அங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து நீர்ச்சத்தை வெளியேறாமல் பாதுகாக்கிறது தான் இந்த லேயரோட வேலையே. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், அடிக்கிற வெயிலில் குளத்தில் இருக்கிற குட்டையில் இருக்கிற தண்ணி எல்லாமே காணாமல் போகுது. நம்ம உடம்புல இருக்கிற தண்ணிங்கிறது ஏமாத்துறோம். ஆனால் இந்த லிப்பிட் பேரியர் இருக்கிற வரையும் நமக்கு கவலையே வேண்டாம். இந்த லிப்பிட் பேரியர் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறையா ஃபேட்டி ஆசிட், அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறையா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பருக்கள் வராமல் தடுக்கும் தன்மையும் இதுக்கு உண்டு. எந்தெந்த உணவுகள்லாம் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைந்து இருக்குது அப்படின்னா, முதல்ல மீன் வகைகள் நிறையா இருக்குது. வெஜிடேரியன் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீட், சியா சீட்ஸ், வால்நட்ஸ் இது எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குது. நான்காவது ஊட்டச்சத்து புரோட்டீன்ஸ். அன்றாட நம்ம உடல் செயல்பாட்டுக்கு புரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம தசைகள், அதாவது மசில்ஸாக எல்லாமே புரோட்டீன் தான். ஹார்மோன்ஸ் புரோட்டீன் தான். என்சைம்ஸ் புரோட்டீன் தான். அப்படி இருக்கும்போது நம்ம உடம்புலே அதிகமாக இருக்கிற புரோட்டீன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொலாஜன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் தான். நம்ம சருமத்தில் டெர்மிஸ் அப்படிங்கிற ஒரு லேயரில் இந்த கொலாஜன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்குது. இந்த கொலாஜன் அதிகமாக உற்பத்தி ஆகணும் அப்படின்னா நம்ம புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இன்றியமையாதது. புரோட்டீனோடு சேர்ந்து நம்ம விட்டமின் சி, மினரல்ஸான ஜிங்க், காப்பரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல அதிகமாக கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்கும். அதனால் நம்ம சருமம் ஆரோக்கியமாக தான் இருக்கும். புரோட்டீன் சார்ந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான்வெஜ்ஜில் சிக்கன் அண்ட் எக், வெஜிடேரியனில் நட்ஸ், சீட்ஸ் அதாவது விதை வகைகள், அது மட்டும் இல்லாமல் பருப்பு வகைகள், இது எல்லாத்துலேயுமே புரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஐந்தாவது ஊட்டச்சத்து தண்ணீர், வாட்டர். என்ன சார் நீங்கள் கண்டிப்பாக அஞ்சாவது பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு தண்ணீர் முடிச்சிட்டிங்களே சார் அப்படின்னா, சருமத்தை பொறுத்தவரை தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒருவர் தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அவருடைய சருமம் ஹைட்ரேட்டடாக தான் இருக்கும். அது சுருக்கங்கள் ஏற்படாது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை இந்த தண்ணீர் மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சருமத்தில் இருக்கிற அணுக்களுக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்தை கொண்டு போகிறதுக்கும் அந்த அணுக்களில் உருவாகிற டாக்ஸின்ஸ், அதாவது கழிவுகளை அகற்றுவதற்கும் தண்ணீர் ரொம்பவே தேவைப்படுது. தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வேர்வை உருவாகும். இந்த வேர்வை உருவானால் நம்மளுடைய டெட் செல்ஸ், அதாவது பழைய அணுக்கள் அகற்றப்பட்டு நம்ம சருமம் அப்படிங்கிறது க்ளீனாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதனால் ஒருவர் தண்ணீர் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன 5 ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளோடு சேர்ந்து கொஞ்சம் சிரித்த முகத்தோடு இருந்தோம் அப்படின்னா
நிரந்தரமாகவே நம்ம சருமமானது பொலிவுடன் பளபளப்பாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.